ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்டை பண்ணி விட்டு அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கடைக்காரன், அந்த பிளாக் மிஸ்ட் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் கடினமாக நடந்துப்பான். யாரு கூட ஒன்றும் ஒழுங்காகவே கொடுக்க மாட்டான், ஒழுங்கும் பேச மாட்டான். அப்போ அந்த லீடோயின் பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு, அட்டச்சை இவன்ட்ட பேசுறதே பெரிய கடுப்பாக இருக்குது, பேசாமல் கத்தி எடுத்து போட்டு தள்ளிடுவா அப்படின்னு அந்த பொண்ணுலாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி கடுப்பு எதிர மட்டும் பேசுவான், அவனை கத்தி எடுத்து போட்டு தள்ளுற மட்டும் எனக்கு தோணுச்சு தெரியுமா அப்படின்னு ஹீரோட அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நானும் உயிரோட இருக்க முடியாதா, நான் திரும்பி இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கலையா, நான் செத்து பண்ணு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த கல்யாணம் பார்த்து கேட்பான். இல்லை நான் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து தெரியாதனமாக கேட்டேன்னு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்து பொருளாக பார்ப்பான். என்னது நீ எப்போ அந்த மிருகத்தை பிடிச்ச, அது ஓடிக்கிட்டே இருக்குமா, எப்படி பிடிச்சேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்படியாவது பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ அந்த கல்யாணம் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோவை பார்த்தா இவன் நியூபியாக தான் இருக்கான், ஆனால் இந்த இடத்த பார்த்து பயப்பு இல்லை, இவ்வளோ பெரிய விஷயத்தை ஈஸியாக பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்னு ஹீரோ பார்த்து நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர். சரி உனக்கு இப்போ என்ன பொருள் வேணும், என்ன வேணும்னா சொல்லு, நான் என்னோடய ஷாப்பில் இருந்தால் எடுத்தாரேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது, எனக்கு தேவையான பொருளா, எனக்கு வந்து இந்த டவர் ஷீல்டுன்னு ஒன்று ஷீல்டு இருக்குமே, அந்த ஷீல்டு வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் அந்த ஷீல்டு எதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கேட்கும்போது, அதை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு முடியுமில்ல, அதனால தான் அந்த ஷீல்டு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லலாம். நீ கரெக்டான பதிலில் சொல்லிட்டேன், அதனால் நான் அந்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் டோர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கில்லை பயன்படுத்திட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா அது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவரும் அந்த ஷீல்டு எடுத்துகிட்டு, எப்பா நீ கேட்ட இந்த ஷீல்டு தானப்பா, அதுவும் ஹெவி டவர் ஷீல்டுப்பா இது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த ஷீல்டை பார்த்துட்டு, ஆமாம் என்ன இவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவரும் சொல்கிறாரு, இது ஒரு 500 கோல்டு இருக்கும்ப்பா, நீ என்ன இதை வாங்கிக்கிறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, என்ன அது 500 கோல்டா, அவ்வளோ கோல்டு நம்மள்ட்ட இல்லை, நம்ம போய்ட்டு ஒரு 8 எலியை வேட்டையாடுவோம், அப்போ தான் நம்மள்ட்ட ஒரு 500 கோல்டுனாலும் வரும், சரி நம்ம போய் வேட்டையாட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புவோம். அந்த கடைக்காரன் ஹீரோ பார்த்து, என்னப்பா தம்பி வாங்கலையா, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிற அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட 250 கோல்டு தான் இருக்குது, அதனால் நான் போய் இன்னும் கொஞ்சம் கோல்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவோம். ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அந்த ஷீல்டை ஹீரோட தூக்கி போட்டு, டேய் தம்பி இந்தாடா இந்த ஷீல்டை நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டு, சரி 250 கோல்டு வச்சுருக்குன்னு சொன்னீங்களே, சரி உனக்கான பொருளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போஷன்னு அது இதுன்னு எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆமாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். நிறைய பொருளாக எடுத்து வச்சுட்டு, இந்த அருக்கு பொருள் இங்கே இருக்கிறதெல்லாம் பாரு, உனக்கு பிடிச்சது ஏதோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்க அப்படின்னு ஹீரோ பார்த்தவர் சொல்லிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும், ஆமாம் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் அந்த வயசானவர். ஆமாம் எதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானப்பா, ஃபியூச்சரில் எனக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறேன். என்னது இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு இருக்கும்போது, அதோடு உனக்கான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஹீரோ நிறைய போஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ இது மட்டும் போஷனா, இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்களே, ஹெல்த்து, அதோட மூமெண்ட் ஸ்பீடு, அதோட ரெக்கவரி ஸ்பீடு, இதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம இந்த லேபரின்த்தை சீக்கிரமாகவே நம்மளால் கடந்து போக முடியும், ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை இது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எப்பா லீடோயன் அந்த பொண்ணு நிறைய இது மட்டும் போர்ஷன் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, நம்மள ஒரு வெப்பன் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸ்க்ரூபி போன்னு ஒரு போ இருக்குது, ஹீரோ அதை பார்க்குறான், 200 கோல்டு இருக்குது, சரி நம்ம இதை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம லாங் ரேஞ்சு அட்டாக் பண்ணி வேட்டையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ. ஆமாம் அந்த கடைக்காரரை பார்த்து ஹீரோ கேட்பான், ஆமாம் நான் கொடுத்தேன்ன அந்த எலி அதுக்கு எவ்வளவு காசு வரும் அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதுக்கு அவர் 70 கோல்டு வரும்ப்பா அப்படின்னு சொல்லுவார் அவர். நம்ம ஹீரோ அந்த காயின்லாம் கொடுத்துட்டு அந்த வில்லமையும் வாங்கிடுவான். வில்லம்ப வாங்கினோடனே நம்ம ஹீரோ பார்த்து அவர் ஒரு பொன் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஆமாம் இந்த இருக்கிற நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமாம் நீ அடுத்து எங்கே போகிற இந்த வில்லமெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது, ஆமாம் நான் இதுக்கே அதெல்லாம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்படி நீ லேபரின்த்தை கிளியர் பண்ண போறீன்னா நீ இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சிக்க சரியா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லேபரின்த்துலேயே ஒரு சேஃப் ஜோன் இருக்குது, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறணும்னா அந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு ரெக்கவரி குளம் ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு நீ தண்ணி குடிச்சின்னா உன்னோட உடம்பு சீக்கிரம் ரெக்கவரி ஆயிரும், அங்கே போகிறதுக்கான மேப்பு எல்லாத்தையும் நான் உனக்கு இந்த சென்ட் பண்ணுறேன், இதை நான் மேப்லேயே உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோட்ட அவர் சொல்லிட்டு பாரு. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு முரட்ட ஆள், இவன் எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்ல மாட்டான் அப்படின்னு நான் அப்போ கேள்விப்பட்டேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கியா இங்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். போன வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கிட்ட கடுசாக தான் நடந்திருப்பார். நீ அந்த ரெக்கவரி குளத்துக்கு போகணுமா, சரி இந்தா உனக்கு மேப்பு போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த லீட் ஆயவனும் சரி சார் ஒழுங்கு சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கேருந்து போயிருக்கும். அப்போ ஹீரோ சொல்லிட்டு வரான், அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன வரைக்கும் அங்கே போனால் சாப்பாடு ஒழுங்காக இருக்காது, பட்டையாக கிடக்கிற மாட்டா இருக்கும், அதனால ஏதோ ஒரு மீட்டை கொண்டு போன மாட்டேன் என்கிட்ட சொன்னிச்சு அந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ போகும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், டேய் தம்பி அங்கே ஒரு கேல்ட்டு பயிரப்பான், அவன் ரொம்ப தொந்தரவு கொடுப்பான், கொஞ்சம் பார்த்துருந்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு கேல்ட்டு பயிரப்பான்,
அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. லீங் காங் டோயோங், உன்னால் அந்த எலியை பிடிக்க முடியல, அதனால் விட்டேன். நான் அப்படி விடலை, நான் அந்த எலியை பிடிச்சிட்டேன், அதனால் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு நிறையா எலியை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். விரட்டி ஒவ்வொரு ஐடியா போட்டு தள்ளிட்டு இருக்கான் ஹீரோ. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கான். அந்த சீல்டை வச்சு தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் பழைய வாழ்க்கையில் முன்னாடியோட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான். ஆனால் போன வாழ்க்கையில் பிள்ளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எதையோ சென்ஸ் பண்ணுறான். இதுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஹீரோ போன வாழ்க்கையில் லிசாலாம் அடித்து போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் இப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இது என்னோடய வாழ்க்கை. நான் இந்த வாழ்க்கையை பர்ஃபெக்டாக வாழணும். இந்த வாட்டி மொத்தத்தையும் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் ஆம்பஸ் அட்டாக்னு பார்த்தா நிறைய ரேட்டு ஹீரோவை சுற்றி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆகா, நம்மளுக்கு நிறைய இன்றைக்கி லக் அடிச்சிருக்கு போலையே, நிறைய ரேட் வந்திருக்க, எல்லாத்தையும் போட தள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட சீல்டு எடுத்துகிட்டு அப்படியே நிற்பான். ஹீரோவை சுற்றி உழைச்சிருக்கும். என்னது ஆம்புஸ் அட்டாக்கா? சரி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே நிற்கிற ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த ரேட்டும் ஹீரோவை அட்டாக் பண்ணது தயாராகிட்டு இருக்கும். அப்படியே பிளான் போட்டு அவனை சுற்றி வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும். தலைவன் என்ன பண்ணுவான், தன்னோட சீல்டை தூக்கிடுவான். அந்த சீல்டை வச்சு அந்த ராட்டை அப்படியே முட்டி தள்ளி விட்ருவாங்கிட்டு அந்த ராட்டை அந்த பக்கம் போய் விழுந்துரும். ராட்டு மறுதிருப்பியும் பின்னாடி இருந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும். அப்படியே திரும்பி ஒரு அடிப்பான் பாருங்க, அந்த ராட்டை அதோட காலியாயிரும். நம்ம ஹீரோ ஒவ்வொரு ராட்டையும் பிடிச்சி போட்டு சீல்டாலேயே மொக்க எரிஞ்சிருவான். எல்லா ராட்டையும் அடித்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே முன்னாடி பார்ப்பான். இன்னும் ஒரே ராட்டை வண்டி நின்றுட்டு இருக்கும். அதுவும் ஹீரோ பார்த்து உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் டேய் உன்னை விட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல்டை அப்படியே தூக்கி அடுத்து என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அந்த ராட்டையும் போட்டு தள்ளியிருப்பான். ஒரு வழியாக ஹீரோவும் அவர் சொன்ன இடத்த கண்டுபிடிச்ச ஹீரோ வந்துடுவான். ஓ, இதுதான் அந்த ரெக்கவரி ஸ்ப்ரிங் இருக்க இடமா? ஸ்ப்ரிங்னு அந்த குளம், அந்த குளத்தை இருக்க இடமா? ஆனால் இங்கே யாராலையும் சண்டை போட முடியாது, இங்கே எந்த ஒரு மாஸ்டராலையும் உள்ளே வர முடியாது, ஏன்னா இது ஒரு அமைதியான இடம். இந்த இடத்துல யாரும் வந்து சண்டை போட முடியாது, யாரும் எந்த ஒரு இன்டென்ஷனும் உள்ளே வரவும் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறான். அதை குடித்தோடனே ஹீரோவுக்கு மொத்தமும் அப்படியே ஹீல் ஆயிடுது. ஹீலானோடனே இது ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, என்னோடய உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோம். எப்பா ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டோமோ, அதுக்குள்ளேயும் ஒரு நாள் முடிஞ்சிட்டப்பா. சரி, இந்த ஆன்லைனில் எதுவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பான். ஒருத்தன் சோல் மோடில் இருக்கவன் அடாச்சே இவன் எப்போ அங்கே போனான் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருப்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், அடே சே அந்த லேப்ரின்த்துக்கு நான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சா அந்த லேப்ரின்த்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கும். நார்மல் கிளாஸை செலக்ட் பண்ண ஒருத்தன் கேட்பான், என்னோட யார் லேப்ரின்த்துக்கு வரீங்க, நான் வந்து லேப்ரின்த்துக்கு ஒரு குரூப்போட போகலான்னு ஆசைப்பட்றேன், அதனால் என்னோட கூட்டு சேர்றதுக்கு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா, சோல் மோட சேர்ந்தவங்கலாம் கொஞ்சம் சோலோ விளாட்றாங்க, இந்த நார்மல் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஹீரோ அந்த எல்லோரும் போட்ட போஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த அள்ளிண்டேன்னு பற்றி நினச்சி போகிறேன். இவ்வளோ பயந்தாங்குழியான ஒரு ஆள் தான், அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருக்காங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். சரி, நம்மளும் நம்ம கைக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விடுவோம், இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருப்பாங்க, அவங்களுக்கு இது உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டைப் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது இவன் ஏன்டா இப்படி அனுப்பியிருக்கான் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன அனுப்பியிருப்பான்னா, சோலோ பிளேயராக இருக்கவங்கலாம் வந்து லேபிரின்த்தை கிளியர் பண்ணுங்கள், நீங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல, நிறைய பாஸ் மாஸ்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு அடித்து தள்ளி விட்டுருப்பாங்க ஹீரோ. அவங்கெல்லாம் கடுப்பாயிட்டு இருப்பாங்க ஹீரோ பார்த்துட்டு. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நம்மளோட வேலையை ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஸ்வாடை வெளில எடுக்கிறான். அப்படியே அந்த எலியை போட்டு தள்ளன அந்த எலியோட மீட்டையும் எடுக்கிறான். அந்த சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், நான் சரி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சாப்பாடை அப்படியே சமைக்காமல் வாயில் போட்டுடுறான். கறியை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அதை வாயில் போட்டோன்னே ஹீரோவுக்கு எதை பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் விஷம் கலந்துருக்குங்கோ அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டு எப்படியோ பொழைச்சிட்டோண்டா, இந்த குளம் இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்போம்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிருப்பான். நல்ல வேலை நம்ம இதை ராவாக சாப்பிட்டோம், அது பக்கத்தில் இந்த குழந்தைனால தப்பிச்சோம், இல்லைன்னா இந்நேரம் நம்மளும் மறுகே சாலை தான். நம்மளுக்கு இந்த குடம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த லேப்ரின்த்தில் இருந்துக்கிட்டு அந்த ரா மீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வேறு வழி இல்லை, ஏன்னா நம்மள்ட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லை. ஸ்டோரில் மீட் இருக்கும், நிறைய பொருளாக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப காசு கூட வச்சுருப்பாங்களே, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இந்த கறி ஒன்றி தான் இருக்குது, நம்ம லேப்ரின்த்தில் இருக்க மாஸ்டரோட மீட்டை தின்னே இங்கே பொழைச்சாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் தின்ன சோத்தில் பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு மறுதிருப்பி நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ போயிட்டு மறுதிருப்பி அந்த தண்ணியை கொடுத்து ரெக்கவரி பண்ணிப்பான். எப்பா நம்ம இதை பண்ணியே நம்மளுக்கு நாக்கெல்லாம் செத்து பீத்துறா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். நம்ம ஹீரோ வேணுக்குன்னு அந்த மீட்டை சாப்பிடாது காரணமாக தான் சாப்பிட்ருப்பான். டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருச்சு, நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுட்டீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகா என்னான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அது இருந்தால் ஒண்டியும் தான் அவனால் சர்வே பண்ண முடியும். அதனால் அந்த ஸ்கில்லை பொறுத்து தான் ஹீரோ அந்த மீட்டையே மறுபடியும் சாப்பிட்ருப்பான். அந்த ஸ்கில்லும் ஹீரோக்கு இப்போ கிடச்சிரும். சரி ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு, நம்ம அடுத்த ஸ்கில் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த ஏதோ ஒரு ஸ்கில் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். ஹீரோ பொறுமையாக தண்ணிக்குள்ளே வாங்கிட்டு எனக்கு இது பிடிக்கல ஆனால் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ளே போயிடுவான். தண்ணிக்குள்ளே போயிட்டு நான் எப்போடாச்சும் தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களால் முடியாது, நீங்கள் சாவோட விளிம்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே மிதக்கிற மட்டும் தெரியும். டக்குன்னு உள்ளே இருந்து வெளில வந்துடுவான். ஹீரோவுக்கும் அந்த ஸ்கில் வந்துடும். நீங்கள் சாவோட விளிம்பில் இருந்ததுனால உங்களுக்கு அப்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு கிடைக்குது, அதோட டெத் லைன் அப்படிங்கிற இன்னொரு ஸ்கில்லும் கிடைக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டச்சே நம்மளுக்கு இது பிடிக்கலனாலும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியாக நம்மளுக்கு இந்த 2 ஸ்கில்லும் கிடச்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு வேறு இருக்கட்டும், இப்போதைக்கு இது 2 போதும். ஏன்னா நம்ம பாய்சன் கேஸ்லாம் இருக்க மட்டும் எடுத்துக்கலாம் போனால் நம்ம மூச்சை பிடிச்சி வைக்கிறதுக்கு இந்த அபிநய ஸ்கில் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோ அந்த ஸ்கில்லாம் அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு இந்த மட்டும் ஸ்கில்லாம் கிடச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்பெஷல் ஸ்கில்லை பார்ப்பான், டெத் ஆஃப் லைன் அப்படின்ட்டு. அந்த ஸ்கில் என்னென்னா நம்ம ஹீரோக்கு டெத்துலாம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அவனோட உணர்ச்சியை தூண்டி விடும். அது மட்டும் ஒரு எஃபெக்ட்டை கொண்டு தான் அந்த டெத் லைனுங்கிற ஸ்கில். நினச்சி பார்ப்பேன், என்னோட போன வழக்கில் இந்த மட்டும் இல்லையே, இந்த ஸ்கில்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது இப்போ எனக்கு உண்மையாகவே கிடைக்கிற மட்டும் தெரியுது. அதோட இந்த குளிர் தாங்குறது அதுக்கப்புறம் நிறைய ஸ்கில்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே, ஒரு சதவீதம் வரும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இதுவாக இருந்தால் நமக்கு என்ன, சரி நம்ம அடுத்து ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கையில் ஸ்வாடை எடுக்க ஆரம்பிப்பான். சரி நம்ம இதை நிறுத்தக்கூடாது, நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கேயே கிளம்புறான். அடே இது பைத்தியக்காரத்தானடா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாதுடா அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் இதெல்லாம் என்னால் முடியாதுடா, டேய் இதெல்லாம் எப்படா நான் செய்கிறது, நீ செஞ்சுட்டே நான் எப்படா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த கத்திக்கிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்சதெல்லாம் அப்படியே அந்த வெப்சைட்டில் போட்டு விட்ருப்பான். அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் கதறிக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம கதையோட ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படியே ஸ்வாட் எனர்ஜியை வெளில கொண்டு வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பண்ணுற அட்டாக்லேருந்து அப்படியே வெளில எமேஜ் ஆகி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு அட்டாக்கும் அப்படியே வெறித்தனமாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ காட்டினா அந்த அட்டாக்லாம் வெறித்தனம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பாடா ஒரு வழியாக நம்ம இதை கற்றுக்கிட்டோம்டா அப்படின்னு ஹீரோ சொல்லி நினச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த சோத்தை பார்த்தா வெட்டி வச்சுருக்கான். ஹீரோ போட்டு தர மாதிரியே வெட்டி வச்சுருக்கான் அந்த சோத்தையே. ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஒரு 10க்கு மேலே திறன்களை பெற்றதுனால நீங்கள் ஸ்கில் மாஸ்டருங்கிற ஒரு ஸ்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால நீங்கள் இதெல்லாம் வச்சு நிறைய பேர்கிட்ட நீங்கள் இந்த ஆன்லைனில் பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் பீத்திக்கலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. எஃபா இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தனும் அட்டாக் பண்ணும் போது ஏனதானே போய் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்கில்லையும் கற்றுக்கிட்டு போய் அட்டாக் பண்ணால் அந்த அட்டாக்கு பவர்ஃபுல்லாக போடும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். பாப்பா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்னு பார்த்தா நிறைய பேர் லேபரன்த்தை கிளியர் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு. அதோட ஹீரோவோட லெவலும் வந்திருக்கும். ஹீரோ இப்போ 3வது லெவலுக்கு இருப்பான். அவனோட ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, அதோட மேஜிக் பவரு, மானா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கும் ஹீரோவுக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமே நம்ம லெவலப் ஆகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்கில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான் எங்கேயோ. இந்த ஸ்கில்ஸ்லாம் எப்படின்னா, நான் இப்போ 10 ஸ்கில் கற்றுருக்கேன்னா இதிலே முதன்மை வாய்ந்த ஸ்கில்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்கில்லை நம்ம எடுத்தால் ஒன்றே தான் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்போம், அதுதான் நம்ம முன்னேறதுக்கு நம்மளுக்கு உதவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்கில்லால் ஒன்றே தான் நம்மளால் அட்டாக் பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ண முடியும், அதோட நம்ம பவரை அதிகரிக்க முடியும், பவரை குறைக்க முடியும், நம்மளோட கேஸ்டிங் ஸ்பீடு எல்லாத்தையும் அந்த ஒரு ஸ்கில்லால் தான் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கான ஸ்கில்லை நான் இக்கேயே உருவாக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே நம்ம அந்த ஸ்கில்லை உருவாக்கிட்டோம்னா முன்னாடி நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கில்லை உருவாக்குறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதனாலேயே நான் இதை இப்போ சீக்கிரமே உருவாக்கி ஆகணும். நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கில்லை நம்ம எப்படியாச்சும் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ தயாராகிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த எலியோட சண்டை போட ஆரம்பிப்பான். அந்த பெரிய எலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த எலியை அட்டாக் பண்ணதுக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அந்த எலியை அட்டாக் பண்ண தான் போகிறான்னு பார்த்தா அந்த எலியை கடிக்க விட்டுருவான். அந்த ஹீரோவுக்கு 4, 5, 6, 4, 3, 2 அப்படின்னு டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அந்த எலிக்கு தெரியாது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடித்து அது டேமேஜ் எடுக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகுது, அதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட அந்த ஷீல்டு எடுத்து அந்த எலியை போட்டு தள்ளிடுறான். எப்பா நம்ம இந்த ஸ்கில்லை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிட்டு இருக்கு. டெத் லைனுங்கிற ஸ்கில் உங்களுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மட்டும் உங்களோட அதோட நீங்கள் அமைதியாக இருக்கிறதும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2% அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன். என்னடா அமைதியாக இருக்கலாம் ஸ்கில்னு பார்த்தா அதன்னு ஸ்கில்லாக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ரேட்டும் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ அந்த ரேட்டை அட்டாக் பண்ணும்போதெல்லாம் ஹீரோவுக்கு நீ டெத்துக்கு பக்கத்தில் இருக்க அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த டெத் லைன் ஸ்கில் ஆக்டிவேட் கரெக்டாக ஹீரோ அந்த எலி ஹீரோ அட்டாக் பண்ணும்போது தடுத்ததுனால உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கில்லு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கில் என்னென்னா அட்டாக்கை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு வந்திருக்கு. அதோட ஸ்கில்லு நேம் தான் பிளாக்.
இந்த ஸ்கில்லு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் யூனிக் ஸ்கில்லில் இந்த ஸ்கில்லு கிடைச்சது பெரிய விஷயம் தான். ஆனால் நான் இப்போ இதுக்காக வரல, நான் அந்த ஸ்கில்லுக்காக வந்திருக்கேன். அது எனக்கு வேணும், அதை நான் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா போன வாழ்க்கையில் அதுதான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் எவ்வளோ பெரிய அட்டாக் இருந்தாலும் நான் தடுத்தேன், எவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தாலும் நான் தடுத்து வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வாழ்க்கையில் ஹீரோட்ட கேட்டிருப்பாங்க, ஆமாம் நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த ஸ்கில் உங்களுக்கு ஒன்று எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்குன்னே நானே கண்டுபிடிச்ச ஸ்கில்லு, இதை நான் பயன்படுத்தி என்னால் கண்டிப்பாக எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பாங்கள்ட்ட. அதோட இந்த ஸ்கில்லை என்னால் ஒன்று தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. இந்த ஸ்கில் எப்படின்னா சில பேர்ட்டு வந்து நம்மளால் வாங்க முடியும், அப்படி இல்லைனா யாராச்சும் முடிக்க முடியாத ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா அதை முடித்து நம்மளால் எடுக்க முடியும், அப்படி இல்லைனா நம்ம முயற்சி செஞ்சு அதை நம்மளால் எடுக்க முடியும். அதான் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுதிருப்பி அந்த ரேட்டோடய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ரேட்டும் ஹீரோ மறுதிருப்பி அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். நீங்கள் சாவுக்கு விளிம்பில் இருக்கீங்க அப்படின்னு மறுதிருப்பி நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ டக்குன்னு டிலேட் பண்ணிட்டு அந்த ரேட்டை அப்படியே சீல்டை வச்சு தடுத்துருவான். நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் சாவுக்கு பக்கத்தில் இருந்து அந்த அட்டாக்கை தடுத்ததுனால உங்களுக்கு ஒரு சூப்பர் எபிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வழியாக ஹீரோவுக்கு அந்த ஆர்டனிங் ஸ்கில் வந்துடும். ஹீரோட முஞ்சில் சிரிப்பும் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஸ்கில் வச்சு தான் அந்த பெரிய மான்ஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அப்போ ஹீரோ பண்ண அட்டாக்கை கூட ஹீரோ தாங்கி வந்திருப்பானே, இந்த ஸ்கில் வச்சு தான் ஹீரோ அந்த அட்டாக்கே தடுத்திருப்பான். அந்த ஸ்கில் தான் மறுதிருப்பியும் ஹீரோ போய் எடுத்திருக்கான். ஹீரோ அந்த ஸ்கில்லை எடுத்தோடனே அந்த ரேட்டை போட்டு தள்ளிட்டு சாதிச்சுட்டோம் மாறா, ஒரு வழியாக ஸ்கில்லை எடுத்துட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பான் ஹீரோ. ஹீரோ அதை சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, இவன் பைத்தியக்காரன் தான், நான் நினச்சது போலே டேசன் ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். இல்லை இது மட்டும் முயற்சியில் நான் எடுக்கலப்பா, நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஹீரோ நினச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அதெல்லாம் நினச்சிட்டு வந்துட்டு ஹீரோ அந்த ரெக்கவரி குளத்தில் வந்து ஹீரோ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பான். தண்ணி குடிச்சிட்டு தன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ அப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோவும் நம்மளை எப்படியோ ஒரு 200 ஸ்கில்லை தேத்திட்டோண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த சத்தம் கேட்டிருக்கும். ஏய் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் வந்துக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ அவரை பார்த்துட்டு, என்ன இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆட்களை தேடி போகிற ஒரு மனுஷன் நீங்கள் சந்திச்சிட்டிங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட சீல்டு எடுப்பான். ஹீரோ சீல்டு எடுத்துகிட்டு அவரை பார்த்து நிற்கும் போது அவர் ஹீரோ பார்த்து நடந்து வந்துக்கிட்டே சொல்லுவார், ஓ நீ இவ்வளோ சூப்பராக இருக்கியா, நீ வந்த உடனே சுதாரித்து உன் சீல்டு எடுத்துட்டியே, இது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறான். நானா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறான். அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், நான் ஒரு ஸ்டேஞ்சனா ஒருத்தரை பார்த்தேன், நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்தார், அவரை பார்க்குறதுக்கு கடவுளுக்கு கீழே சேவை செஞ்ச மட்டுமே இருந்தார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். ஆமாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது, நீ கண்டிப்பாக உன்னை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். பார்த்தா அந்த வயசானவர் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துருப்பார். நம்ம ஹீரோவும் சீல்டை கையில் வச்சுக்கிட்டு இருப்பான். நீ இந்த அட்டாக்கை முடிஞ்சால் தடுத்துப்பார் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுவார். நீங்கள் ஒரு டேஞ்சரான அட்டாக்கில் இருக்கீங்க, அந்த அட்டாக் உங்கள் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு, உங்களோட டெத் அட்டாக் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டு. ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. என்னப்பா 30 நிமிஷம் சொல்லிட்டு சீக்கிரம் போட்டேன்னு கேட்காதீங்க, நான் இது ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சதான், அந்த பாதிலே இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணிடலான்னு நான் இதை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். சரியா, 4லேருந்து 30 நிமிஷம் வீடியோ நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா, 4லேருந்து ரெகுலராக இனிமேல் 30 நிமிஷம் வீடியோ ரெடி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைன்னா 20 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, கோச்சிக்காதீங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.